வழக்கம் நடத்த முடியலையோ அவங்களும் இந்த மையத்தை நாடி அவங்களுடைய கிரிவன்ஸை வந்து சட்டப்பூர்வமான தீர்வை வந்து மேற்கொள்ளலாம். எதனால இது அமைக்கப்பட்டதுன்னா, ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு செல்வதற்காக பணம் இல்லை, அதனால நான் நீதிமன்றத்தில் போய் நீதியை பெற முடியல அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டை படிச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் எப்படி மனு போடணும், உங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும், எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா தாலுகா லெவலில் எல்லா கோர்ட்லேயுமே இந்த அமைப்பு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பெட்டிஷன் நீங்கள் வந்து ரிட்டனாக போய் டைரெக்டாகவும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயும் அனுப்பலாம். அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் எழுதி அனுப்பும்போது என்ன அட்ரஸ் போட்டோம்னா, லீகல் சர்வீசஸ் இந்த சட்டப்பணிப்புலி வட்டம் சளிப்போடு போட்டுட்டு என்ன தாலுகா, எந்த கோர்ட் கேம்பஸ், பின்கோடு போட்டுருங்க. அது அவங்க அந்த பெட்டிஷன் எடுத்துட்டு, அந்த பெட்டிஷனில் மெயினாக நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கிரிவன்ஸை தெளிவாக எழுதுங்க. எதிர் மனுதாரர் யார், சப்போஸ் ஊராட்சி ஒன்றிய சம்மந்தப்பட்டவர்னா உங்கள் பிரசிடென்ட் அவர் அட்ரஸ், அவர் ஃபோன் நம்பரு அதை செய்யுங்க. எவிடன்ஸ் இருந்தாலும் அதில் எவிடன்ஸ் வச்சுருங்க. அட்ரஸ், ஃபோன் நம்பர், எதிர் மனுதாரருடைய ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்துட்டிங்கனாக்கா அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வரும், சரி, ஒரு லெட்டர் தான், இல்லை லெட்டர் வரும். அதில் என்னைக்கு வரணும், என்ன கொண்டு வரணும், அதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு அட்வொகேட் இருப்பார். அந்த அட்வொகேட் வந்து 2 பேரையும் அழைத்து விசாரணை செய்வார். விசாரணை செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ண பார்ப்பாங்கன்னா, சமரசம் செய்ய தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் என்ன உங்களுக்கு தீர்வு கிடைக்குன்னா 2 பேருக்குள்ள சமாதானம் போங்கன்னு தான் அவங்க வலியுறுத்துவாங்க. ஏன்னா அவங்க ஜட்ஜ்மெண்ட் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. பேசிக்காக 2 பேரையும் இவங்க விட்டு கொடுக்க முடியுமா, அவங்க விட்டு கொடுக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 பேருக்கு பவுண்டரி டிஸ்பியூட் இருக்கு, வரப்பு தராரு, வாய்க்கா தராரு இருக்குனாக்கா, சார் அந்த இடத்த நீங்கள் விட்டு கொடுக்கலாமே, சார் நான் விட்டு கொடுக்குறேன், காசு கொடுப்பாரு சதுரடிக்கு இவ்வளோ கொடுத்தா நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவனது இடத்துக்கு இடம் வேற இடம் கொடுத்தா, பின்பக்கம் கொடுத்தாலும் இந்த இடத்துல நான் விட்டு தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சமரசம் ஏற்படுத்த தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படி இல்லை, அதில் ஒரு தீர்வு ஏற்படலை அப்படின்ற பட்சத்தை அந்த வக்கீல் எழுதுவார், நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி பரிகாரம் தேடி கொள்ளுங்க, இந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி 2 பேரும் சொன்னீங்கன்னா பெட்டிஷன் நாங்கள் வந்து நீதிமன்றத்தின் உரிய நீதிமன்றத்தின் வாயிலாக நாங்கள் பரிகாரம் தேடிக்கொள்கிறோம், இத்துடன் மனுவை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம் சொல்லிட்டு எழுதி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு வழக்கறிஞர் வச்சு வழக்கு நடத்துகிற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜட்ஜிக்கிட்ட சொல்லுவாங்க, அந்த இதில் எழுதிடுவாங்க, வேறு இவருக்கு வந்து இண்டிஜென்ட் பர்சன், இவருக்கு வந்து கோர்ட்டில் போயிட்டு கேஸ் நடத்துகிற அளவுக்கு வசதி இல்லை, அதனால இவருக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் அமைச்சு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த சட்டப்பணிக்குழு ஆணையம் என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை அமைச்சு கொடுக்கும். இது எல்லா வழக்குக்கும் பொருந்தாதது எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்டாகவும் எடுத்த பார்ட்டியாக கூட, ஃபார் எக்ஸாம்பிள் தாசில்தார் கூட பார்ட்டியாக வச்சு கேஸ் நடத்தலாம். நீங்கள் இல்லை இண்டிவிஜுவலுக்கு கேஸ்டாகவும் நீங்கள் பண்ணலாம். சொல்லுங்கள். அட்வொகேட் நம்ம கேஸ் அவங்க அட்வொகேட் வந்து அவங்க சொல்ல தான் கேட்க வேண்டியிருக்கோம். நம்ம அட்வொகேட் நம்ம சொல்லி கேட்பாங்க. இப்போ அவங்க அட்வொகேட் வந்து அந்த ஜட்ஜி வைக்கும்போது அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறதா அதுலேயே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி கிடையாது சார். எப்படின்னாக்கா அந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் படி ஜட்ஜ் அட்வொகேட்ஸ் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க பேரை கொடுத்துருப்பாங்க, யாராவது வந்து இலவசமாக சட்டம் மக்களுக்காக நடத்த விருப்பம் தெரிவிக்கிறீங்களோ உங்களுக்கு விருப்பம் தெரிவிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கால் ஃபார்ம் மாதிரி போடுவாங்க. அதில் ஒரு மனு கொடுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு செலெக்ஷன் பண்ணி தான் அவங்க பேனல் அட்வொகேட் இருப்பாங்க. அதில் ஒரு அட்வொகேட்டுக்கு அது ஜட்ஜ் போடுவார் வந்து அது அவங்க அட்வொகேட் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன்னா, இப்போ நான் திரும்ப இதில் வந்திருக்கேன், லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டில் இருக்கேன், நான் அட்வொகேட்டாக இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது கால் ஃபார் பண்ணுறப்போ நான் மனு கொடுப்பேன். நான் என்ன வந்து இலவச சட்ட சமயத்தில் வழக்கறிஞராக நீங்க யாராவது வழக்கு நடத்த முடியல, நான் அவங்க வழக்கு நடத்தி தரேன் அப்படின்னு என் விருப்பத்தை மனு கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் எனக்கு இது என்னை வெரிஃபை பண்ணி அவங்க என்ன பேனல் அட்வொகேட்டாக வச்சிருக்காங்க. ஸோ ஒரு வழக்கு வரணும் போது இந்த வழக்கை நீங்கள் எடுத்து நடத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீல் சூட் கொடுத்துருக்காங்க, பார்ட்டிஷன் சூட்டில் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க, அவங்க நியமனம் பண்ணாங்க, சார் இந்த கேஸ் நீங்கள் எடுத்து நடத்தி பண்ணி கொடுங்க, அவர் இண்டிஜென்ட் பர்சனு அப்படின்னும் போது அவருக்கான வக்காலத்து போட்டு இப்போ நான் கேஸ் நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா? அதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணும். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த காசு இல்லாமல் பண்ணுவாங்க, நீங்கள் பயப்பட வேணாம். வந்து அந்த வக்கீல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்காக கேஸ் எடுத்து ப்ராப்பராக நடத்துவாங்க. சரிங்களா? அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த சரியாக பர்ஃபார்ம் பண்ணல கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ரிப்ளையாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இப்படி போட சொன்னேன், அவர் சரியாக பண்ணல, எனக்கு மேலே கான்ஃபிடென்ட்டாக இல்லை, கன்வீனியன்ட்டாக இல்லை, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்வொகேட் டைம் சொல்லி கொடுப்பாங்க. அதுலேயும் சட்டத்தில் இடம் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து அந்த மனு யாருக்கு போடுறோம், ஹைராக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. தாலுக் லெவலில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது, ஸ்டேட் லெவலில் இருக்குது, நேஷனல் லெவலில் கூட. சரிங்களா? இப்போ நேஷனல் கூட போடலாம். நேஷனல் போட கூட இங்கே தான் வரும். இப்போ தெரியாதவங்க என்ன பண்ணால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் போட்டுருக்காரு, ஒரு போட்டு ஒரு இதை வாங்கியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இவர் டேரக்டாக என்ன போட்டால் தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ்க்கு போட்டிருக்காரு. ஸோ அங்கேருந்து போட்டாலும் உங்கள் தாலுக் லெவலில் தான் வரும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கோர்ட் அதிக தூரத்தில் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாலுக் லெவலில் போட்டுக்கலாம். தாலுக் லெவலில் போட்டு தாலுக் லெவலில் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா கூட நீங்கள் அப்பீல் போடலாம். அதுலேயும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் 3 வயதா பார்ப்பீங்க. சப்போஸ் கேட்கலாம், எக்ஸ்பர்ட் ஏதாச்சும் என்ன பண்ணுறது புரியுங்களா? எக்ஸ்பர்ட் புரியுதா அப்படின்னா தோன்றா தரப்பினர் சொல்லுவாங்க. ஒரு கேஸ்க்கு 2 பார்ட்டி வேணும். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நமக்கு பிரச்சனை பண்ணுற ஒருத்தர் இருப்பாங்கல்ல, இப்போ எதிர்மனுதார் ஆஜராகல என்ன பண்ணுறது அந்த விஷயம் வரல. நீங்கள் மனு கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தாசில்தார் தான் எதிர்பார்ட்டி வரலன்னு என்ன பண்ணுறது? அப்போ அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்போ என்ன பண்ணணும், திருப்பி ரிப்பீட்டடாக RPI ரெஜிஸ்டர் போஸ்ட் போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் வரல, போலீஸ் வரல அப்படின்னாக்கா எஸ்பிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனா ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்க அனுப்பி வருவாங்க. அப்படி வரலாம் உங்கள் கலெக்டர் தாலுகா ஆஃபீஸில் வரல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சொல்லணும், சார் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வந்து தாசில்தார் வரல, இல்லை டெப்யூட்டி தாசில்தார் வரல, நீங்கள் என்ன பண்ணுங்க கலெக்டருக்கு வந்து நீங்கள் RPD வைங்கன்னா அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஏன் அப்பீர் ஆகாம இருக்கீங்க, அப்பீர் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய ஸ்ட்ராங்கான ஆக்ட் இது. ஸோ ஈஸியாக வயசில் வரணும். நம்ம பண்ணுறது எல்லாமே சமூக சம்பந்த விஷயம். கையிலேருந்து பேக்கெட் செலவு பண்ணால் நம்ம தோன்றுவோம். அப்போ இது 10% பண்ணலாம், நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். கையிலேருந்து ஒன்று செலவு பண்ண நம்ம சமூக சேவை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ இது ஃப்ரீ தானே, ஃப்ரீயாக இருக்க வேணா போடலாம். நீ பாட்டு நிறைய பேருக்கு எழுதி போட்டு இருக்கலாம். நீ பாட்டு சார் அங்கே உள்ள போய் சொல்லிட்டு, சார் தாசில்தார் வரல, ஆர்டிஓ வரல, வீடியோ வரல, கலெக்டர் போடுவீங்க, அவன் வர சொல்லுங்க. அவங்க நல்லா உட்கார வச்சு நீங்க பாக்கெட்ல அவர் பாக்கெட் செல் யார் செல் அடிக்குது இல்ல அங்க அந்த மொபைல்ல அதாவது ஸ்பீக்கர் அங்க தான் வருது. இல்ல அங்க இல்ல நான் அங்க மொபைல்ல வைக்கிறேன். அதை எடுத்துருக்கேன். மொபைல் அடிக்குது அங்க அதனால வராது அவங்க கிட்ட. என்ன பண்ணலாம், நீங்க கவர்மெண்ட் எடுத்து நீங்க கேஸ் ஈஸியா நடத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட் சரௌண்டர் எடுத்து நடத்தணும்னா அவங்களே முதல்ல நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம். இது வேலை வாங்க, நீங்க 2 பேர் பேசுங்க, நான் வேடிக்கை பாக்குறேன். உண்மைதானே? நம்ம சமூக பிரச்சனை பண்றோம், என் வீட்டு பிரச்சனை கிடையாது. சமூகத்தினால சமூகம் தான் செய்யணும். நான் வரி கட்டுறேன், எனக்கு எல்லா நீங்க செஞ்சு தரணும், எல்லாத்தையும் எனக்கு டைம் இல்லை பாக்குறதுக்கு. அப்ப அவர் தப்பு பண்றாரு, நீங்க கேளுங்க. காசு இல்லை, அந்த கேளுங்க, அவ்வளோ. அப்படி இல்லையா, அவர் கோர்ட்டுக்கு என்ன ப்ரொசீடிங்ஸோ ப்ரொசீடிங்ஸ் போட்டு விட்டுருவோம். தினேஷ் கூட ஒரு கேஸ் தினேஷ் ஆர்டிஐ அவர் வரல, லீகல் சர்வீஸ் பெட்டிஷன் போட்டோம், அவங்க வர வச்சோம். 2G பர்மிஷன் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஒரு பர்மிஷன் கிடைச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் 2G கூட பர்மிஷன் தரலாம் கூட லீகலி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேஸ் ரெஃபர் பண்ணி அந்த யார் பொது ஆளுங்களோ அவர் அங்கே வர வச்சு ஏன் தரலன்னு கேள்வி கேட்பாங்க. அவர் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல, இது கேட்க முடியுமா? வேற இல்லை, மனு போட்டுறோம், இங்கே உட்காந்துக்கிறோம், அவர் 1 to 1 சந்திக்க முடியாது. அப்படி 1 to 1 சந்திக்கும் போது அவர் வழக்கு போடு அப்படின்றாங்க. நானும் தினேஷ்ல போனோம், கரம்புக்குள்ள போலீஸுக்கு கம்ப்ளைண்ட், போலீஸ் வந்துட்டாங்க, பணியை செய்ய விடல அப்படி இப்படின்ட்டு. லாஸ்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் பிரச்சனை? லீகல் எய்ட்ல போட்டா அந்த பிரச்சனை தவிச்சிக்கலாம். நீங்க உங்களுக்கு எமோஷன் வரும், எல்லாருக்கும் எமோஷன் வரும், எல்லாருக்கும் எமோஷன் வரும். ஏன் தரல, எதுக்கு தரலாம், சட்டம் எதுக்கு இருக்கு அப்படி ஒரு எமோஷன் வரும். அந்த எமோஷன் நீங்க குறைக்கணும்னா லீகல் எய்டுக்கு எழுதுங்க. லீகல் எய்டுக்கு வருவாங்க, அவங்க கேட்கும்போது நீங்க இது பண்ணிக்கலாம். 3 வாய்தாக்கு வரல அப்படின்னா எக்ஸ்பார்ட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வேணா நீங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலெக்டருக்கு RPD ரெஜிஸ்டர் போஸ்ட் சொல்லலாம், எஸ்பிக்கு சொல்லலாம், இல்லை IG DGP யார் போனாலும் உங்க துறையிலேருந்து மனு போட்டிருக்கோம். இந்த ஆக்டை மதிக்காம, இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டை மதிக்காமையும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் அதுக்கு வந்து ஹெட் ஒரு மாவட்டத்துக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. எத்தனை பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை க்ளோஸ் பண்ணுறது ஆடிட் உண்டு, ரிவ்யூ உண்டு அவங்களுக்கு. அது போக இப்போ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் படி இப்போ 70 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் வந்து யாராவது சப்போஸ் தெரிஞ்சவங்களுக்கு சமூக ஆர்வலர் இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன். ஹியூமன் ரைட்ஸ் டே வருது. அதனால் 70 வயசுக்கு மேலே உள்ள கேன்சர் பேஷண்ட், HIV பேஷண்ட், அப்புறம் ரொம்ப நோய் உற்று உள்ளவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. May 5 வரைக்கும் இந்த ட்ரில் நடந்துட்டு இருக்கு. அதனால் யாராவது தெரிஞ்சவங்க யாராச்சும் பிரசனில் இருக்காங்க 70 வயசுக்கு மேலேனா இங்கே இந்த டிபார்ட்மெண்ட் அணுகி சொன்னீங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹீனியஸ் கிரைம் அதெல்லாம் விட மாட்டாங்க. இப்போ கஞ்சா இருக்கிறவங்க, ஹேண்டிகேப் அதெல்லாம் விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்கன்னா வெளியே போன திருப்பி தப்பு தான் பண்ணுவாங்க. ரொம்ப 70 வயசு மேலே திருப்பி அந்த பண்ண தப்பு இந்த வயசில் பண்ண முடியாதுன்றவங்கள என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் 1% தாங்க அவங்கள ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறதுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நன்றி, வணக்கம்.
இலவச சட்ட மையத்தை எப்படி அணுகிறது சிறப்பாக சொன்னாரு. அவர் நம்பர் எடுத்துங்க, வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. அதில் கொடுத்தாரு, நம்ம திரும்ப சொல்லுவார். நான் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் பற்றியும் வேறு ஏதாவது சட்டா பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து கால் பண்ணுறது ஆஃப்டர் 12 o'clock மேலே பண்ணுங்க, இல்லை 2 மணிக்கு மேலே பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா நான் கோர்ட்டில் எடுக்க மாட்டேன். மார்னிங் கிளம்பி போகிற அந்த டீச்சர்ல இருக்கும், இந்த போகிறத பேசி இந்த கோர்ட்டுக்கு டைம் போக முடியாது, எடுக்க மாட்டேன். 2 மணிக்கு மேலே கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என் பேர் கே தணிகைவேல், வழக்கறிஞர், புதுக்கோட்டை. 9087773409. வேற உங்க சமூக ஆர்வலர்கள் நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்கு. இந்த லீகல் சர்வீசஸ் ஆக்ட் வந்து நீங்க மனு கொடுக்க அவசியம் இல்லை, ஃபோன் பண்ணி பேசலாம். இப்போ அப்படியே உமன் ஹெல்ப்லைனுக்கு 198 அடிக்கிறோம், 100 கால் பண்றோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. ஹலோ போலீஸ் அது மாதிரி ஒரு ஆக்ட்ல இருக்கு, தெரியுமா இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வேணும். ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தெரிஞ்சு வச்சுங்க. அதுமாதிரி இதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1500. ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா கால் பண்ணி பாருங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு பற்றி ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆனால் மனுவாக தான் எழுத அவசியம் இல்லை, ஒரு ஃபோன் எடுத்து கையில் வச்சிருக்கீங்க. 155 லீகல் அட்வைஸ். ஆமாம், இப்போ சொன்னது இருக்கு. பெட்டிஷன் ஃபோன் பண்ணி 1500 கால் பண்ணி பேசுங்க. இந்த பாலம் உடஞ்சிருக்குது, பாலத்தில் குப்பை இருக்குது சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வேலை முடிஞ்சு போகிற வழியாக வேலையை முடிச்சு போயிட்டு இருக்கலாம்ல. சரிங்களா? நன்றி, வணக்கம். அருமையான விளக்கம். நன்றி சார். வினோத்குமார் இருக்காங்களா? வினோத்குமார் சார், அவர்